திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு எதிரான அதிரடி சிறப்பு சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்பொழுது இதுபோன்ற ஒரு சோதனையில் 84 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பல்வேறு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு விஷயத்தையும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், இந்த அதிரடி நடவடிக்கையின் முழு தகவல்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. நேற்றைய தினம் ரவுடிகள் மற்றும் போதைப் பொருள் கும்பலுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரும் அளவிலான ஒரு சோதனை நடைபெற்ற நிலையில நேற்றைய தினம் சென்னையில் மட்டும் ஒரு 45 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட 84 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குறிப்பாக கஞ்சா, மெத்தமெட்டமைன், குட்காம் போன்ற பொருட்களை விற்பனை செய்து வந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. பெண்கள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான இந்த தனிப்படை காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் தணிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் மொத்தம் 84 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5.25 கிலோ கஞ்சா, 3.5 கிராம் மெத்தமெட்டமைன், 115 உடல் நிவாரண மாத்திரைகள், 2 குட்கா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றமில்லா நகரமாக மாற்றும் நோக்கில் போதைப் பொருள் விற்பனை, மிரட்டி பணம் பறித்தல், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நன்றி சசிதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.